ஆமா நான் உண்மையை தானே நான் கட்சிக்காக பேசுறேன்னு நீங்க தான் நீ வந்து திமுகன்னு சொல்லி என் மேல முத்திரை குத்துறீங்க. கிடையாது, நான் ஒரு பப்ளிக் மனுஷனாக தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 40 நாள்ல என்னென்ன விஷயங்களை வந்து அவர் செஞ்சிட்டாரு, என்னென்ன இங்க நடந்திருக்கு, எதை எதை செய்ய தவறிட்டாரு, எதை இதை செய்யறதுக்கு அவரு மறந்துட்டாரு, என்ன அவரு செய்யணும். 50-60 வருஷமா அவங்களோட தான் வாழ்ந்தீங்க. உங்க அப்பா வாழ்ந்தாரு, உங்க தாத்தா வாழ்ந்தாரு, நீங்க வாழ்ந்துருக்கீங்க. வாயில நல்லா வந்துரும். யாரா இவரு? விஜய் சார் பேசுனாரு. ஆமா, அது ஏஐ வீடியோவா இல்ல ஒரிஜினல்? சத்தியமா இந்த திமுகவுல ஓட்டு போட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் கூட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சங்கடமா இல்ல? இல்ல நான் இங்க விட்டுருங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் பேப்பர் பாக்குறாங்க, செல் பாக்குறாங்க, இதெல்லாம் இருக்கான்னு நீங்க கேட்டுங்க. நான் பேசினது பூரா உண்மையா இல்லையான்னு கேட்டுங்க. இவர் சொன்னது பூரா இது இவரை கேளுங்க, இவர் சொல்றாரு ஆமாங்க அப்படி இவரு சொல்லுவாரு. இவரை கேளுங்க, சத்தியமாங்கன்னு இவர் சொல்லுவாரு. அவரை கேளுங்க, உண்மையாங்கன்னு அவர் சொல்லுவாரு. நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க, மது இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிறது ஓகே. அது மனிதர், அதாவது மனுஷங்களுக்கு மது இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நார்மல் பீப்புள் ஓகேவா? கவர்மெண்ட் எப்படி நடக்கும்? எல்லா கடையும் மூடு 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 மூடுன்னா கவர்மெண்ட்டுக்கு வர பணத்துல பாதி பணம் அப்படின்னா கூட சொல்லலாம். பாதி பணம் டாஸ்மார்க்ல இருந்து வருதுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. நீங்களே சொல்றீங்க அது மூட முடியாது, ஏன்னா அது இல்லாம சில பேரால இருக்க முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க இல்லையா? அப்புறம் மூடு மூடு மூடுன்னு ஏன் சொல்றீங்க? உங்க தலைவரே நான் மூடிடுவேன்னு சொன்னதுனாலதான் அந்த எலெக்ஷன்லயே தோத்துட்டாரு, நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆமா, நான் உண்மையை தானே நான் கட்சிக்காக பேசுறேன்னு நீங்க தான் நீ வந்து திமுகன்னு சொல்லி என் மேல முத்திரை குத்துறீங்க. கிடையாது, நான் ஒரு பப்ளிக் மனுஷனாக தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நடக்கிற விஷயங்களை வந்து எனக்கு என் கட்சிக்காக நான் பேசல, மக்களுக்காகத்தான் நான் பேசுறேன். மக்களுக்காக நீங்க இன்னொரு 6 மாசம் பொறுக்கலாமே. என்ன 6 மாசம் பொறுத்து இருந்து இந்த ஆட்சி எப்படி நடக்குது, இவங்க எப்படி ஆட்சி பண்றாங்க, இத நீங்க பொறுமையா அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் பேசிருக்கலாமே. சரி, இந்த 30-40 நாள் உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்தாச்சு. சரி, 40 நாள் மக்கள் கொடுத்திருக்காங்க. நான் தான் கொடுத்தேன், நீங்க தான் கொடுத்தீங்க. நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டீங்க. யாரா இருந்தாலும் சரி, மக்கள் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க டிவி கேக்கு நீங்க ஏன் நான் கொடுத்தேன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க டிவி கேக்கு மட்டும் போய் வேலை செய்வீங்களா? யாரு? சிஎம் உங்களை சொல்லல, சிஎம் சொல்றேன். என்னன்னு நான் முதலே மாண்புமிகு மேன்மைமிகு முதலமைச்சர்னு சொல்லி அவர் எனக்கு முதலமைச்சர் சொல்லி முடிக்கும் போதே அவருடைய மரபலை தான் நான் வாழ்றேன்னு முடிச்சிட்டேன். ஆமா, எனக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் எனக்கு சிஎம் சொல்லிட்டேன். 40 நாள்ல என்னென்ன விஷயங்களை வந்து அவர் செஞ்சிட்டாரு, என்னென்ன இங்க நடந்திருக்கு, எதை எதை செய்ய தவறிட்டாரு, எதை இதை செய்யறதுக்கு அவரு மறந்துட்டாரு, என்ன அவரு செய்யணும் சொல்லுங்க. சரி, இப்போ 40 நாள்ல நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க. 3 தலைமுறை அரசியல் குடும்பம் ஓகேவா? அவங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் இப்ப நீங்க லிஸ்ட் போடுங்க. 40 நாள்ல பண்ணதை நான் லிஸ்ட் போடுறேன், போடுங்க வாங்க. 50-60 வருஷமா அவங்களோட தான் வாழ்ந்தீங்க. உங்க அப்பா வாழ்ந்தாரு, உங்க தாத்தா வாழ்ந்தாரு, நீங்க வாழ்ந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஃபியூச்சர் பத்தி யாருமே நீங்க முதல்ல கண்ணியமா பேச கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வேற கண்ணியெல்லாம் வேற என்ன பேசுறாங்க? ஓராமே கண்ணியமற்ற தன்மை. எப்படி உன்னுடைய பேச்சு பூரா நேத்து வாயில நல்லா வந்துரும். இது ஒரு சொல்றது சிஎம் விஜய் சார். யாரு சொல்றாரு? அவரா பேசிக்கிறாரு, சட்டசபையில பேச மாட்டேங்கிறாரு, செய்தியாளர்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நல்லா வந்துரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க சொல்லிருக்காரு வாயில நல்லா வந்து? Facebookல போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான், பாக்கலையா? அவர் வாய் சொல் சிங்க் பண்ணி எனக்கு வாயில நல்லா வந்துரும். யாரா இவரு? விஜய் சார் பேசுனாரு. ஆமா, அது ஏஐ வீடியோவா இல்ல ஒரிஜினல் வீடியோ? சத்தியமா இந்த எல்லாத்தையும் கேளுங்க. ஊரப்புற பேசினாரு, சட்டசபையில பேசினாரு, திருச்சியில மேடையில. ஆமாங்க. ஏங்க நீங்க போயிட்டு இவரு உதயநிதி ஸ்டாலின் சார் பேசலையா? வாயில நல்லா வந்துரும் எந்த தலைவர் பேசிருக்காரு இது வரைக்கும்? வந்துரும்ன்ற அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு கெட்ட வார்த்தை. ஏன் சொல்ற? நீ யாரு? நீங்க ரோடு இறங்கி நீ வேலை சரி 60 வருஷத்தை பாருங்க. நீங்க வாழ்ந்த காலம் முடிஞ்சு. சரி, அத நீங்க தவிர்த்துட்டீங்க. ஓ, நாங்க கண்ணியம் இல்லாம தான் பேரம்பேத்திகள் போற வழிகளை நீங்க பாருங்க. கண்ணியம் இல்லாம தான் நாங்க இருப்போம்.
ஓட்டு போட்ட இன்னொன்னு ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு என்னன்னு. இவர் எதுக்குமே ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் எதுக்குமே ஆக மாட்டாரு, குடும்பத்துக்கும் ஆக மாட்டாரு, நமக்கும் ஆக மாட்டாரு, அவருக்கே அவர் ஆக மாட்டாருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு பின்னாலேயே. வாங்க வாங்க வாங்க, ரெடியா இருக்கிறோம் நாங்க எப்பவுமே. வெற்றி தோல்வி இது அனைத்தையும் நாங்க சுமந்து 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 பாதிக்கப்படும். நான் மட்டுமல்ல இன்னொன்னு நீ ஜெயிச்சிங்க, 117 தொகுதி ஜெயிச்சிங்க. ஆமா, பெரும்பான்மை கிடைக்கல. நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணுனீங்க? நீங்க தான் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? திமுகவுல ஓட்டு போட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் கூட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சங்கடமா இல்ல? இல்ல. ஏன்னா இதுக்கு மேல கேவலமான விஷயங்கள்ல இதுக்கு அது அத மாத்திரம் அந்த கிரகத்தை எல்லாம் மாத்திரம் சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்க. மாற்றம் என்ன மாற்றம் பண்ணீங்க? குதிரை பேரம் பண்ணீங்க, கண்ணியம் இல்லாம பேசுறீங்க, சட்டசபையில பேச மாட்டேங்கிறீங்க, செய்தியாளர் சந்திக்க மாட்டேங்கிறீங்க, பூரா உங்க டிவிக்கு உறுப்பினர் பூரா ஊர் பூரா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, பொம்பளை கூட்டு போய் கெடுக்கிறாங்க. ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சோம்னு சேலத்துல சொல்றாரு. நீங்க அதெல்லாம் பார்க்கலையா? பூராமே டிவிக்கு இவங்கெல்லாம் கேஸ் வந்து 346 கேஸா, 400 கேஸுக்கு மேல இப்போ ரெடியா. 400 கேஸ் எப்படி வரும்? 40 நாள்ல 400 கேஸ் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் நீ என்ன செய்யற? நீ என்ன செய்யணும்? நீ இருங்க, இது வரைக்கும் ஒரு டிவி கேக்காரங்கள கூப்பிட்டு இது வரைக்கும் மைக்க பிடிச்சு யாராவது இனிமேல் டிவிக்கு சம்மந்தப்பட்டவங்க அமைச்சராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் முதல்ல உன் அமைச்சரவையில் இருக்கிற வழக்கு இருக்கிற 30 40 41 பேர்த்த கூப்பிட்டு விசாரி. என்ன வழக்கு இருக்குன்னு விசாரி. எப்படி 41 வழக்கு இருக்கவங்களை கூப்பிட்டு நீ எப்படி எம்எல்ஏவும் அமைச்சரும் ஆக்கின? அப்ப நாட்டை பூரா மோசமான நாடு ஆக்கலான்னு பாக்குறியா? இல்லையா? நீங்க பேசி முடிங்க, நான் வரேன். இல்ல நான் இங்க விட்டுருங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் பேப்பர் பாக்குறாங்க, செல் பாக்குறாங்க, இதெல்லாம் இருக்கா நீங்க கேட்டுங்க. நான் பேசினது பூரா உண்மையா இல்லையான்னு கேட்டுங்க. நீங்க ஒரு பொய் கிடையாது. இருங்க இருங்க, அப்படியே திரும்பி அவங்கள கேளுங்க. இவர் சொன்னது பூரா இந்த இவரை கேளுங்க, இந்த இவரை கேளுங்க. இவர் சொல்றாரு ஆமாங்க அப்படின்னு இவரு சொல்லுவாரு. இவரை கேளுங்க, சத்தியமாங்கன்னு இவர் சொல்லுவாரு. அவரை கேளுங்க, உண்மையாங்கன்னு அவரு சொல்லுவாரு. அவரை கூப்பிட்டு கேளுங்க, அவரும் அதைத்தான் சொல்லுவாரு. இப்ப நான் பேசட்டுமா? பேசுங்க பேசுங்க. சரி, அதாவது டிவி கீழே உள்ளவன் கற்பழிச்சிட்டான், டிவி கே உள்ளவன் கொலை பண்ணிட்டான், டிவி கீழே உள்ளவன் ரவுடிசம் பண்றான், டிவி கீழே உள்ளவன் மேல கேசுக்குது. நான் என்ன சொல்றேன், டிவிகே கட்சியில இருக்கிறவங்க மேபி உறுப்பினர்களா இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணி மாட்டி இருந்திருக்கலாம். ஆனா ஆட்சியில இருக்கும் போதே அமைச்சர்களே கண் கூட 2 ஆட்சியில ஏடிஎம்கேலே ஆகட்டும் டிஎம்கேலே ஆகட்டும் கண் கூட இதுன்னு மாட்டிருக்காங்களே, அதுக்கு என்ன பதில்? சரி, ஏடிஎம்கே கட்சி ஏன் இருங்க, ஏடிஎம்கே கட்சி ஏன் என்ன மாட்டிருக்காங்க? அப்பதான் நான் பேசுவேன். என்ன மாட்டிருக்காங்க? ஏன் இவரு அவர் என்ன பாலாஜி ஏங்க இதுக்கு ஏங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க 40 நாள்ல என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்க. நான் பல நடந்துக்கு நான் குற்றம் வச்சிருக்கேன். நீங்க நீங்க இதான் தப்பிக்கிறதுக்கு வழி. எது? அவங்க பண்ணாங்க, நாங்க நீங்க ஏங்க பண்ணீங்க? அவங்க தான் பண்ணாங்க. முட்டாள்தனமா அறிவுறுத்தனமா. நீங்க தான் அறிவாளியாச்சே, நீங்க மாற்றத் தேடுறவங்களாச்சு, மக்களுடைய தனிப்பெரும்பான்மை உள்ளவங்களாச்சு. விஜய் பயங்கரமான ஆயுதம் விஜய். நீங்க எப்படி நீங்க தப்பு பண்ணுவீங்க? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, விவரம் தெரியாது, அரசியல் தெரியாது, அவங்க பூர்வமே இல்லை. நீங்க அரசியல் குடும்பம், உங்க குடும்பம் 40-50 வருஷமா அரசியல் இருக்கு. உங்க தாத்தா அப்பா மாமா விஜய், நீங்க எப்படி தப்பு பண்ணலாம்? நான் சொல்றேன், அப்படித்தான் நீங்க பேசுறீங்க. அப்படியா? நீங்க அப்படித்தானே பேசுறீங்க. என்ன தெரியும் அவருக்கு? எங்க இருந்து வந்தாரு? என்ன அரசியல் தெரியும்? அவங்க அப்பா யாரு? அவங்க தாத்தா யாரு? அவங்கள குறை சொல்றீங்களே அரசியல்ல வந்தவங்கள. இவரு யாரு? எல்லா அரசியல் கரைச்சு குடிச்சவரா? சாக்ரட்டிஸா? பெர்னாட்ஸாவா? சொல்லுங்க. சாக்ரட்டிஸ் சொல்லுங்க. அறிவாளி, தத்துவ ஞானி. பேசவே மாட்டேங்கிறியப்பா. பேசுப்பா, முதல்ல வாயை திறந்து நீங்க பேசுப்பா. பேசுப்பா ஒரு நிமிஷம். அதை விட்டுட்டு நீங்க கேள்வியை தூக்கி திருப்பி விடுறீங்க. அதுக்கு தான் குறை. இப்ப பேசுற பேச்சுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்க அதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, நீங்க எப்படி சொல்லலாம்? தப்பு தானே. ஒரு பதில் சொல்ல ஒரு டைம் கொடுக்கணும். அவங்க பண்ணாங்க, அதை பண்ண மாட்டோம்னு சொல்லி பொய் பேசி தானே மக்களை கவர்ச்சியில ஏமாத்தி டிங்கு டங்குன்னு ஆட்டம் போட்டு தானே நீங்க இங்க வந்தீங்கல்ல. வந்து நீங்க என்ன செய்யணும்? நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? அவங்க செஞ்சதை நீங்க செய்யக்கூடாது. ஏன் செய்யறீங்க? அம்மா அண்ணா உடச்சி அங்க இருக்க 30-40 பேர்த்த கூப்பிட்டு அமைச்சர் பத்திரம் போய் பேசி அந்த கட்சியை உடச்சி நாசமாக்குனீங்க, 2ஆ கிழிச்சிங்க. நீங்க தான் கிழிச்சிங்க.
நாடறிஞ்ச உண்மை, உலக அறிஞ்ச உண்மை எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்க. நீங்க பேப்பரே புஸ்தகமே படிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து என் கூட பேசுங்க. சரி, ஓகே, ரைட். எக்கச்சக்கமான அடுத்த வாட்டி பேசுறேன். அசிங்கமான நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த 40 நாள்லங்கிறது நீங்க படிக்கலை. ஓகே, நான் படிச்சுக்கிறேன். இப்போ நான் வரேன் பாருங்க லைன்ல உங்களுக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, யார் பண்ணாங்க? ஆட்சியில இருக்கும்போது யார் பண்ணாங்க? ஒருத்தர சொல்லுங்கண்ணே. அதான் சொன்னனே இப்போ. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஹாஸ்பிடல் நெஞ்சு வலிக்குதுன்னு போய் படுத்தாரு. நெஞ்சு வலிச்சா என்ன வலிக்கு, பிரச்சனை? நெஞ்சு வலிக்குதான், என்ன நெஞ்சு வலிக்குதான், பிரச்சனையில போய் படுத்தாரு? நெஞ்சு வலிக்குதான், நெஞ்சு. இப்ப பாட்டிலுக்கு அவர் 10 மேல ரூபா, போட்ட பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸு. ஆட்டம் போட்டாரே. இப்ப நான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலையா? நீங்க சொல்லிட்டாங்க. pressure புடிச்சுன்னு பேசுறதுனாலயோ, நீங்க வந்து உங்களோட வந்து அந்த அந்த என்ன சொல்றது? அப்படியே அந்த பஸ்டர் நோ நெஞ்ச யூஸ். பிடிச்சுக்கிட்டு நெஞ்சு வலிச்சா படுக்க தான் செய்வான். என்ன பேசினாலும் நான் இப்படிதான் அமைதியா தான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு டைம் வரும்போது நான் பேசுவேன். இப்படிதான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். ஏன்னா, நீங்க கத்துறது கத்துங்க. அவன் ஃபோன் பார்க்கறது பார்க்கட்டும். அவன் வேடிக்கை பார்க்கறது பார்க்கட்டும். எனக்கு என் வேலை என்ன? எனக்கு ஒரு கேமரா குடுத்துருக்கீங்க. நான் வந்து ஒரு ஆங்கர். உங்கள பேச விட்டு நான் வேடிக்கை பார்க்குறேன். எனக்கு ஒரு டைம் வரும்ல, அப்ப பேசுவேன் நான். அப்படிதான் அவரும். இவ்வளவு கேள்வி கேட்டு அமைதியா இதுக்கு நீங்க பதில் சொல்லாம கடந்து போறீங்க. என்ன கேட்கல. நீங்க கடந்து போறீங்க. கேள்வினா நான் நீங்க கேட்கறதா கடந்து கேள்வி. போறீங்க. எனக்கு நீங்க வந்து பதில் சொல்லல. கேட்க தெரியல. நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் செம்மையா சொல்லியிருக்கேன். அதுக்கு உங்க பதில் சொல்ல தெரியல. நீங்க கேள்வியே கேட்கல ஐயா. நீங்க என்ன கேள்வியே கேட்கல. நான் என்ன பதில் சொல்றேன்? சரி, சொல்லிட்டீங்கல்ல. நீங்க பேசுங்க. நான் பேசல. பேசுவே நீங்க உடனே சரி பேசுங்க. சரி பேசுங்க. பேசுங்கனா தனியா பேசுங்கனா ஆல் இந்தியா ரேடியோல பேசி. இல்ல, அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிக்கிறீங்க சார். நான் என்ன சொல்றேன், அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. சிஎம் ஆகி முடிச்சாச்சுன்னா அதை நீங்க ஏத்துக்குங்க. பிரஷர் அடக்குங்க ஒரு நிமிஷம். சிஎம் ஆயிட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தலைவன் ஆயிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பேசுனீங்களா? கொஞ்ச நேரம் நான் பேசுறது கேளுங்க. அவங்க பண்ணிட்டாங்க, அதை நீ பண்ணக்கூடாது. அவங்க செஞ்சுட்டாங்க, அதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ அரசியலுக்கு வந்த. நீ சிஎம் சீட்டை வாங்கின, அது பண்ண, இது பண்ண. எல்லாம் ஓகே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஆனா இன்னைக்கு நடக்கிற விஷயம் அவர் கையில ஒன்றும் பிரம்மாஸ்திரம் இல்லை. ஒரு கோலை இப்படி தட்டின உடனே பூமி அப்படியே எல்லோ கலர்ல மாறும். ஒரு கோலை இப்படி தட்டின உடனே அப்படியே ப்ளூ கலர்ல மாறதுக்கு இது ஒன்றும் மேஜிக் இல்லை. இது ஒன்றும் மூவி இல்லை. இது ஒன்றும் ஏஐ கிடையாது. பொறுமை ரொம்ப ரொம்ப தேவைப்படுது இந்த இடத்துல. ஒரு அரசியலே சாராத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நடிகர், அதுவும் மாபெரும் உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு தொண்டு செய்யணும், ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு பொலிட்டிக்கல்குள்ள வந்திருக்காருன்னா அது எப்படி இருக்கும்? அதுவும் விஜய் சாரோட கேரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்டா நம்ம எல்லாருமே ஏன் நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் நடிக்கும் போது அவர் எப்படி இருந்தாரு? அவர் வந்து ஆஃப் கேமரால வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவர் எப்படி இருப்பாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். டப்புன்னு அரசியலுக்கு வந்தோடனே மைக்க பிடிச்சி எல்லாருக்கும் அப்படிகளே இப்படிகளே அதாகப்பட்டது. ஒரு நிமிஷம் ஐயா, நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு வந்து உங்க காட்சிக்காக நான் வந்து மாற முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் கேமரா முன்னாடி நடிப்புங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேறன்னு அவருக்கு முழுமையா புரிஞ்சிருக்குது. நான் ஒன்னும் சொல்லல. ஒரு பொருள் நமக்கு அந்த அந்த பொருளுடைய பதம் நமக்கு தெரியணும்னா அந்த பொருள் நம்ம கையில கொடுத்தாதான் முடியும். இப்ப அந்த பொருள் நம்ம அவர் கையில நம்ம கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க சொல்ற வந்து 60 அவங்க தாத்தா சிஎம், அவங்க அப்பா இது, அவங்க அம்மா அரசியல்வாதி. ஏன் அந்த குடும்பத்துல இருந்து வந்தவர் தானே அவரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களு. அவர் என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும்? தனித்துவமா ஏதாவது பண்ணிருக்காரா? நீங்க இதுக்கு வந்து சல்யூட் பண்ணணும். ஏன்னா அரசியலே சாராத குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு 2 வருஷத்துல சிஎம்ங்கிற ஒரு கேண்டிடேட்டா நின்னு ஜெயிச்சு உங்களுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் வந்து நான் வந்து பிரஸ் மீட் பண்ணிடணும். உங்களுக்கு நான் வந்து சட்டசபையில மைக்க பிடிச்சி நான் பேசிடணும். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் சொல்லிடணும். அங்க ஏன் நடக்குதுன்னா வந்து ஐயோ இனிமேல் நடக்காதுங்க, மனுஷருங்க இனிமேல் அங்க நடக்காதுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்கியூஸ் சொல்லணும். உங்களுக்கு வந்து இப்படி திரும்பி கொஞ்சம் பாருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி இன்னும் பதவியில இருக்கும் போதே உங்க அமைச்சர்களாகட்டும், ஏடிஎம்கே அமைச்சர்களாகட்டும், யார் யார் பேர்ல என்ன சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, மணல் கொள்ளை வழக்கு இருக்குது, எத்தனை கற்பழிப்பு கேஸ் இருக்குது, இத்தனைக்கும் அமைச்சர்கள் மேல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. வெறும் 40 நாள்ல அப்படியா இப்படியா அவன் பேசலையே கொள்ளலையே, எதுக்குங்க பேசணும்? செயல்ல காட்டணுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துல பஞ்சாயத்து எலெக்ஷன் வரட்டும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நீங்க சொன்ன கதைக்கே நான் வரேன். சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்க சைக்கிள்ல ஏத்தி விட்டாதானே நான் வந்து கத்துக்க முடியும்னா, ஏத்தி தாங்க விட்டுருக்கீங்க. கத்துக்கிறதுக்கு டைம் ஆகாதா? நீங்கெல்லாம் ஏறி உட்காந்தோடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? டைம் எடுக்கல? உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? உன் வேலை எதுக்கு வந்த நீ? இதுக்கு முன்னாடி 5 வருஷம் எங்கங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தோம்? இங்கேயே தான் இருந்தோம். நாங்க கொடுத்த நலத்திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏமாத்தி மக்களை பூரா ஏமாத்தி லூஸ் ஆக்கி கிறுக்காக்கி நம்ம மேல வந்து உட்காந்து சொன்ன நீ சொல்லியிருக்க செய்யு. இதை என்ன சொல்லுவீங்க? 6 மாசம் என்ன செய்வீங்க? 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் சரி. தம்பிகளே, இவரை பாருங்க. இவரை மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் வரணும் தம்பிகளே. நிஜமா சொல்றேன், இவரை மாதிரி வரணும். இப்படியே ஆட்சி நடந்துச்சுன்னா இங்க இருக்க முடியாது. குடும்பத்தை தூக்கிட்டு நிச்சயமா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை, அதாவது ஃபியூச்சரை நோக்கி நான் நகர்றேன். நம்ம ஐயாவுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை. அதனால கூடிய சீக்கிரம் வந்து திரு திண்டுக்கல் தமிழ்ச்செல்வன் அவர்களை வந்துட்டு தெலுங்கானா தமிழ்ச்செல்வன் இல்லை தெலுங்கு செல்வன் நம்ம கூடிய சீக்கிரம் கூட போகிறோம். அப்படி இல்லைன்னா கொச்சின்